தொடர்ந்து மதுரையில் என்ன நிலவரம் என்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை பைபாஸ் சாலை பணிமனை முன்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்க கூட்டுக்குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, மதுரையில் நாளை சாலை மறியல் போராட்டம் குறித்த அறிவிப்பை தற்போது தொழிற்சங்கத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலும் 10% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களும் அதே போன்ற மாணவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு போதிய பேருந்துகள் கிடைக்காமல் ஆங்காங்கே அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் போக்குவரத்து பணியாளர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள தலைமை பணிமனை முன்பாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசை வலியுறுத்தியும் தங்களது கோரிக்கையில் உடனடியாக நிறைவேற்ற கோரியும் கூட கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்தாக இன்றைய தினம் கூட தமிழக அரசு உடனடியாக எங்களது கோரிக்கை, குறிப்பாக ஒரே ஒரு கோரிக்கை, இந்த மாதத்திற்கான நிலுவையில் உள்ள அகவலிக்கூட உயர்வையாவது ஊதியத்தோடு சேர்த்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாவது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லையெனில் நாளை காலை மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள தலைமை போக்குவரத்து பணிமனை முன்பாக 2000த்திற்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் மதுரை மட்டுமல்லாமல் மதுரை புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் கூட பங்கேற்று இது போன்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அந்த போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு குழுவானது தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமாக தற்பொழுது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தொழிற்சங்கத்தினர் கூடினால் உடனடியாக அவர்களை கலைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அப்பொழுது போக்குவரத்து துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் தாங்கள் பணிபுரியக்கூடிய போக்குவரத்து பணிமனை முன்பாகவே தங்களால் நிற்க முடியாத அளவிற்கு இந்த அரசு அடக்குமுறையை கையாளுவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கையை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக அளித்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தான் நிறைவேற்ற வேண்டும் என கோருகிறார்கள். ஆனாலும் கூட திமுக அரசு தேர்தலுக்காக அறிவித்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் தற்பொழுது தொழிலாளர்களை வஞ்சிப்பதாக அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தொழிற்சங்கத்தினர் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர். நாளை காலை 10 மணிக்கு மேலாக இதுபோன்று 2000த்துக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொள்ள உள்ள சாலை மறியல் போராட்டம் நடைபெற உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சார்.